Hi everyone, this is Arif from Joe's IAS Academy. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ரெகுலராக சிவில் இன்ஜினியரிங் சப்ஜெக்டை எப்படி ஈஸியாக ஸ்மார்ட்டாக எந்த வேலை படித்தா நம்ம ஈஸியாக ரிமெம்பர் ஆகும் அப்படிங்கிற வேலை வந்து நம்ம ஜோஸ் சிவில் ஃபார்முலா சீரியஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் கொண்டு போயிட்டு இருக்கோம். நம்ம நார்மலாக சிவில் இன்ஜினியரிங் பொறுத்தளவு எல்லா சப்ஜெக்ட்ஸுமே மோராலஸ் 90% ஆர் 75% சப்ஜெக்ட்ஸ் என்னது நம்ம ஃபார்முலாஸ் பேஸ்டாக தான் இருக்குது. அந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். அந்த பேஸ்டாக தான் இருக்குது. அதனால் தனியாகவே வந்து ஜோஸ் சிவில் ஃபார்முலா சீரியஸ் அப்படின்னு கொண்டு போயிட்டு இருக்கோம். அந்த சீரியஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே ஒரு சப்ஜெக்டை எந்த ஆர்டரில் நம்ம ஹேண்டில் பண்ணணும், எந்த மாதிரி நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, இந்த வீடியோ தான் ஃபஸ்ட் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாலும் இதுக்கு முன்னாடி வீடியோலாம் கன்டினியூ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எந்த அளவு நம்ம ஒரு சப்ஜெக்டை அப்ரோச் பண்ணணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஆர்டர் நமக்கு தெரியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கான ஷீட் நம்பர் என்ன, ஜோஸ் சிவில் ஃபார்முலா ஷீட் நம்பர் 35 பார்க்க போகிறோம். இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேண்டிலிவர் பீமோட டிஃப்ரெண்ட் கண்டிஷன் என்னென்ன, அதோட ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் ஈக்குவேஷன் என்ன, ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நார்மல் லோடிங்கை வந்து ஒரு 5 டைப் ஆஃப் லோடிங்காக பிரிச்சிருக்கோம். ஓகேவா, நார்மலாக பாயிண்ட் லோடு, யூடிஎல், யூவிஎல் தான். அந்த யூவிஎல்ல எங்கே யூவிஎல்னா யூனிஃபார்ம்லி வேரிங் லோட், அது வந்து ஃபிக்ஸ்ட் எண்டில் இருக்கா இல்லாட்ட வந்து ஃப்ரீ எண்டில் இருக்கா இல்லை சென்டரில் இருக்கா, அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் 3 பிரிச்சிருக்கோம். மொத்தம் 5 கண்டிஷன் தான். ஃபர்ஸ்ட் என்னது, ஒரு பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது கேண்டிலிவர் பீமில், ஃப்ரீ எண்டில் ஒரு பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது. செகண்ட் கண்டிஷன் என்ன, ஒரு கேண்டிலிவர் பீமில் யூடிஎல் ஃபோர்ஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்டிங் போட்டு வந்து ஃபுல்லாகவே ஆக்ட் ஆகுது. தேர்ட் பாயிண்ட் என்ன, யூவிஎல். யூவிஎல்னா யூனிஃபார்ம்லி வேரிங் லோட், அது வந்து நார்மலாக கேண்டிலிவர் பீமில் எண்டில் ஆக்ட் ஆகுதா, ஐ மீன் ஃபிக்ஸ்ட் எண்டில் ஆக்ட் ஆகுதா இல்லை ஃப்ரீ எண்டில் ஆக்ட் ஆகுதா இல்லை சென்டர் பாயிண்டில் ஆக்ட் ஆகுதா அப்படிங்கிறத 3 கண்டிஷனாக பார்ப்போம். ஓகேவா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் லோட். பாயிண்ட் லோடுங்கிறது ஒரு கேண்டிலிவர் பீம் இருக்கு, அதில் ஒரு பாயிண்ட் லோட் இப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கும் போது ஷியர் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா W, என்ன லோடு ஆக்ட் ஆகுது அது அப்படியே இருக்கும். பெண்டிங் மொமெண்ட் அப்படிங்கிறது W இன்ட்டு எல், W இன்ட்டு எல், அவ்வளோதான். ஷியர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது W அப்படியே வந்துடும். பெண்டிங் மொமெண்ட் அப்படிங்கிறது பாயிண்ட் லோட் W இன்ட்டு எல் டிஸ்டன்ஸ், அவ்வளோதான். W இன்ட்டு எல். ஃபர்ஸ்ட் கிளியரா? செகண்டு யூடிஎல் அப்படின்னா அதே கேண்டிலிவர் பீம், இந்த ஃபுல் ஃபோர்ஸ்க்குமே யூடிஎல் ஆக்ட் ஆகுது. இப்படி இருந்துச்சா என்ன அப்படின்னா நார்மலாக இந்த யூடிஎல்ல ஒரு பாயிண்ட் லோடாக கன்சிடர் பண்ணால் W இன்ட்டு எல்லுன்னு போட்டால் என்ன ஆகும், ஒரு பாயிண்ட் லோடாக கன்சிடர் ஆகும். அப்போ வந்து ஷியர் ஃபோர்ஸ் என்ன ஆகும், W இன்ட்டு எல். ஷியர் ஃபோர்ஸ் W இன்ட்டு எல். பெண்டிங் மொமெண்ட் என்ன அப்படின்னா W L இன்ட்டு L/2, அப்போ WL²/2, WL²/2 ரெண்டு இது. ஓகேவா, ஷியர் ஃபோர்ஸ் பாயிண்ட் லோடுக்கு என்ன W, பெண்டிங் மொமெண்ட் W இன்ட்டு எல், அது யூடிஎலுக்கு W இன்ட்டு எல், WL²/2 முடிஞ்சா. அடுத்து யூவிஎல். அடுத்து யூவிஎல் யூனிஃபார்ம்லி வேரியிங் லோட். ஃபர்ஸ்ட் வந்து லோடு மேக்ஸிமம் சப்போர்ட் இங்கே இருக்கா, இப்படி ஆக்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இது கேண்டிலிவர் தான். ஒரு 2 ஃபிக்ஸ்டு, ஒரு 2 ஃப்ரீ எண்டு, கரெக்டாக. இதில் சப்போர்ட்டில் அது மேக்ஸிமம் லோடு இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஷியர் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா WL/2, W இன்ட்டு L/2, WL/2. அதே பெண்டிங் மொமெண்ட் என்ன ஆச்சுன்னா WL²/6, WL²/6. இன்னொரு டைம் சொல்லலாமா, சப்போர்ட்டில் மேக்ஸிமம் லோடு ஆக்ட் ஆச்சுன்னா ஷியர் ஃபோர்ஸ் என்ன WL/2, WL/2. பெண்டிங் மொமெண்ட் WL²/6. அதே இது மேக்ஸிமம் லோடு வந்து ஃப்ரீ எண்டில் ஆக்ட் ஆச்சுன்னா என்ன, ஒரு இருக்கு ஃப்ரீ எண்டில் மேக்ஸிமம் லோட் ஆக்ட் ஆச்சு என்ன அப்படின்னா அதே தான் WL/2. ஷியர் ஃபோர்ஸ் என்ன WL/2. அதுக்கடுத்து பெண்டிங் மொமெண்ட் என்ன WL²/3, WL²/3. அங்கே 6 பார்த்தோமா, இங்கே 3, அவ்வளோதான். அதுக்கடுத்து லோட் 0 அட் சென்டர் மேக்ஸிமம் எட்ஜ். இங்கே என்ன அப்படின்னா இங்கே சென்டரில் 0 ஆகும், இங்கே மேக்ஸிமமாகவும் இருக்குது. இப்படி கண்டிஷனில் என்ன அப்படின்னா நம்ம நார்மலாக ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் இருக்கும் WL/4. இங்கே 2 WL/2 பார்த்தோமா, இங்கே WL/4, இங்கே வந்து WL²/6. கிளியரா? 5 பாயிண்ட் சொல்லிடலாமா. ஃபர்ஸ்ட் வந்து கேண்டிலிவர் பீமில் பாயிண்ட் லோட் அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் என்ன W இன்ட்டு எல், பெண்டிங் மொமெண்ட் ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னு W, பெண்டிங் மொமெண்ட் W இன்ட்டு எல் முடிஞ்சா. யூடிஎல் ஆக்ட் ஆச்சுன்னா W இன்ட்டு எல் ஷியர் ஃபோர்ஸ், அங்கே வந்து WL²/2. அதே யூவிஎல்ல 3 இது பார்த்தோம். ஒன்று வந்து ஃபிக்ஸ்ட் எண்டில் மேக்ஸிமம் லோட் அப்ளை ஆச்சுன்னா WL/2, அங்கே WL²/6. அதே இது ஃப்ரீ எண்டில் மேக்ஸிமம் அப்ளை ஆச்சுன்னு சொன்னால் அங்கே என்னது, இங்கே WL/2 தான், அங்கே WL/2/3. அதுக்கடுத்து இங்கே சென்டரில் 0 ஆகும், மற்ற போத் எண்டில் வந்து மேக்ஸிமம் அப்ளை ஆச்சுன்னு சொன்னால் இங்கே என்னது WL/4, அங்கே WL²/6. கிளியரா? கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக வந்து நம்புறேன். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். நோட்டு போட்டு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் பா. தேங்க்யூ.